லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் 3 விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்க போகின்றோம். ஒன்றாவது, வரைபடம் அமைக்கிறத பார்க்குறது, அதாவது பிளான் போட்டு கொடுக்குறத பார்க்குறோம். ஒரு வரைபட விளக்கத்தை பார்க்குறோம். தீப ஒளி, தீபாவளியினுடைய பூஜை முறைகள். 3வது, நீங்கள் பிளான் போட்டு கொடுக்குறீங்களா சார், எந்த ஊரில் இருக்கீங்க சார், எப்படி போட்டு கொடுத்து எங்களுக்கு எப்படி வந்து சேரும், பல கேள்விகளை இந்த வரைபடம் மூலமாக விளக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தீபாவளி அன்று செய்ய வேண்டிய பூஜைகள். காலையில் அதிகாலை 4:30 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே வீட்டினுடைய தலைவாசல் கதவு, அறக்கதவு திறந்து 2 பக்கமும் நெய் தீபம் ஏற்றுங்க. முதல் நாளே சுத்தமாக கூட்டி க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருங்க. அப்படியே காலையில் எழுந்திரிச்சு வந்தவுடனே விளக்கு ஏற்றுங்க, அறக்கதவு திறந்து வைங்க. மகாலட்சுமி வர்ற நேரம், பொன் பொருளை கொடுக்கும் நாள், வீடு கட்டுறதற்கு செல்வத்தை கொடுக்கும் நாள். தீப ஒளி, அமாவாசை வந்துடுதுங்க. பூஜை அறையில் விளக்கு ஏற்றுங்க, கன்னி மூலையில் விளக்கு ஏற்றுங்க. எத்தனை விளக்கு ஏற்றுறோமோ தீப ஒளியில் இறைவன் வருகின்ற நாள். வழியை கொடுப்போம், ஒளியை கொடுப்போம். அதற்கப்புறம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுங்க. காலையில் ஒரு 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே கேதார கௌரி விரதத்தை கடைபிடிங்க. அப்படின்னா என்னென்னு தெரியாது, கண்டிப்பாக செய்யுங்க. யூடியூப்பில் பாருங்கள், நிறைய அன்பர்கள் சொல்லியிருக்காங்க. சுமங்கலி பூஜை பெண்களுக்கு ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் நல்ல ஒரு நலமான வாழ்க்கையையும் கொடுப்பது கேதார கௌரி விரதம். 21 இலை போட்டு பூஜை பண்ணுவாங்க. நிறைய ஸ்வீட் வச்சு பூஜை பண்ணுறது, வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது, சுருக்கமாகவும் செய்வது எப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் பாருங்கள், அடியனும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மாலையில் குபேரலட்சுமி பூஜை செய்வது எப்படி அப்படின்றதையும் கண்டிப்பாக பார்த்து அதன்படி செய்யுங்க. காசு வேணும், காசு வேணுங்கிறதுக்கு இடரினும் தளரினும் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு, அதுக்கப்புறம் காசு வாசி தீரவே காசு, இந்த 3 பாடல் கேட்டால் காசு வரும். ஆனால் வருடத்தில் ஒரே ஒரு நாள் குபேரலட்சுமி பூஜை செய்தோமே ஆனால் வடநாட்டுக்காரங்க மொத்த நாளுமே காசு மேலேயே படுத்திருப்பாங்க, காலை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த நாளில் எக்கச்சக்கமாக குபேரனை கூப்பிடுவாங்க, வந்துடுவார், கொடுத்துருவார். நாமளும் செய்வோம். நிச்சயமாக காசு பணம் அள்ளி கொடுக்கும் நாள் தான் இந்த தீபாவளி. கந்தசஷ்டி விரதம் இருக்குது, கண்டிப்பாக அசைவத்தை தவிர்த்துருங்க. அடியேன் சொல்வது கண்டிப்பாக எல்லாருமே கடைபிடிங்க. இப்போ வரைபடத்தை பார்த்ததுக்கப்புறம் KGC 10ங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த அளவு, பில்டிங்கினுடைய அளவு எவ்வளோனாக்கா 45க்கு 35 யானை மனை, 199 குழி, 73 ஆண்டுகள். இந்த கட்டடத்தில் 5Gங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையில், கன்னி மூலையில், மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க். பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா எல்லா வரைபடத்துலேயும் இது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 750 வரைபடங்கள் என்னுடைய லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலில் இருக்குது. அவசியமாக எல்லாருமே உள்ளே போய் பாருங்கள். நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான ஆசையும் தூண்டும். நெகட்டிவாக எப்போவுமே எங்கேயுமே நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கன்னி மூலையில் போர் போட்டிருக்கீங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருங்கிற பயமுறுத்தல் என்னுடைய வரைபடத்திலையும் என்னுடைய பேச்சிலையும் கண்டிப்பாக இருக்காது. அது எம்பெருமான் சிவபெருமான் கொடுக்கப்படுவது. வினைகள் அவர் தான் கொடுப்பார். நாம் நிர்ணயம் செய்வது கிடையாது. அவங்கவுங்க நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். அதனால் இந்த வரைபடம் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட தகவல் நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். தெற்க பார்த்ததுக்கு வடக்கு பக்கம் ஒரு வாசலும், கிழக்கு பக்கம் ஒரு வாசல் வச்சுருக்கிறேன். ஈசானத்தில் பூஜை அறை, கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், அதற்கு அடுத்து ஒரு பெட்ரூம் பக்கத்துலேயே. அப்போ 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம். அக்னியில் கிச்சன், சிட் அவுட்டு, ஹால் 16க்கு 16, அட்டாச் டாய்லெட்டு, காமன் டாய்லெட்டு, எல்லாம் வரிசையாக டாய்லெட்டு சரியாக வெளியிலேருந்தும் போகிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அருமையான ஒரு வரைபடம் தெற்க பார்த்ததில், நல்ல வரைபடம். தீபாவளி முடிஞ்சு தீபாவளி அன்று செய்ய வேண்டிய பூஜைகளும் மற்றும் இந்த வரைபடம் கட்டுவதற்கு உண்டான வாய்ப்பை இது சரியாக நிர்ணயம் பண்ணியிருந்தீங்கன்னா, இதை பூஜை அறையில் இதே மாதிரி பிரிண்ட் எடுத்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க. அல்லது வரைபடம் அமைச்சிருக்கீங்க, அதையும் தீபாவளி அன்னைக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள். குபேரலட்சுமி பூஜை செய்யும்போது எல்லா செல்வங்கள் வச்சு பூஜை பண்ணுவாங்க. நகை நட்டு வச்சுருக்கிறதையும் இந்த பிளானையும் வச்சு பூஜை பண்ணுங்கள். குழி நான் சொல்லிட்டேன். ரிஷபம், கன்னி, மகரத்திற்கு யோகம், தெற்கு திசை. 7 நடக்குது. திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனி பகவானை போய் வழிபாடு செய்யுங்க. நின்று போன கட்டடம் எழுந்திருக்கும், உயர்வை கொடுக்கும், உயிரை கொடுக்கும். அழகர் கோயில் போயிட்டு வாங்க, கட்டடம் நின்றுருந்தாக்கா தண்ணி கொண்டு போய் அதில் தெளிங்க, அந்த தீர்த்தத்தை கொண்டு திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க. முதல் படை வீடு, கந்தசஷ்டி ஆரம்பிக்கிற நாள் இந்த தீபாவளி. ஸோ முதல் படை வீட்டுக்கு போங்க. கந்தசஷ்டி நடக்கும்போது 6 நாட்கள் 6 கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. மருதமலைக்கு போங்க, 7வது படை வீடு கோயம்புத்தூரில் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. சிக்கல்ல இருந்து தான்
முருகபெருமான் வந்து வேல் வாங்கிட்டு வந்து திருச்செந்தூரில் வந்து அசுரனை வதம் பண்ணிட்டு திருப்பரங்குன்றத்தில் வந்து தான் முருகன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால் எல்லா கோயில்கள்லேயும் சிறப்பு வந்து கந்த சஷ்டி. அதில் திருப்பரங்குன்றம் வாய்ப்பு இருக்கிறவங்க, மதுரையில் இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. பழைய சொக்கநாதர் கோவிலுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. மீனாட்சி அம்மன் கோவில் தோன்றுவதற்கு முன்னாடி வந்த கோவில் தான் பழைய சொக்கநாதர் கோவில். அங்கே தான் புதன் கஷேத்திரத்துக்கு உண்டான சக்கரம் இருக்குது, தொட்டு கும்பிடுங்க. அந்த கோவிலில் ரோட்டு மேலே இருக்குது, ரோட்டில் நின்று கூட கும்பிட்டாக்கா உங்களுக்கு பழைய சொக்கநாதர் எம்பெருமான் சிவபெருமான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கிட்ட இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வாஸ்துபடி இருக்குது இந்த பிளானு. இப்போ இந்த பிளானை பார்த்துட்டோம், மனையை பார்த்துட்டோம். என்ன மனைங்கிறது இங்கே இருக்கிறது என்னன்னாக்கா, இந்த ஐப்பசி மாதத்துலேயும் கார்த்திகை மாதத்துலேயும் நல்ல நாட்கள் பற்றி எழுதியிருக்கிறேன். என்னுடைய தகவல் தொடர்பு நம்பர் எழுதியிருக்கிறேன். இப்போது KJC10 இது என்ன அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பிளான் போட்டு கொடுப்பீங்க இல்லையா சார், எப்படி போடுறீங்க வாங்க அதை பார்ப்போம். தீபாவளி அன்றைக்கும் ஐப்பசி மாதத்தில் வாஸ்து செய்தவர்களும் கார்த்திகை மாதம் வாஸ்து செய்ய போகிறவங்களும் பிளான் நீங்கள் கண்டிப்பாக போடணும் அல்லது போட்டிருப்பீங்க. இந்த 5லையும் சேரணும். கேங்கிறது குழிங்க. இந்த குழிங்கிறது என்ன அப்படின்னா, என்ன மாதிரி மனை அமைத்தால் உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது தான் இந்த குழி நிர்ணயம். இன்னர் மெஷர்மெண்ட் வாஸ்துப்படி இருக்கணும், அவுட்டர் மெஷர்மெண்ட் வாஸ்துப்படி இருக்கணும், 4 மூலைகள் வாஸ்துப்படி இருக்கணும், உங்கள் ஜாதக நேரம் சாதகமாக இருக்கணும். இந்த 5ஐயும் பார்த்து பிளான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கு 6000 2 மாடல் கொடுத்து கொண்டே இருக்கும். பிளான் கன்சல்டேஷன், நீங்கள் ஒரு இன்ஜினியரோ ஆர்கிடெக்டோ கான்ட்ராக்டரோ யாராச்சும் ஒருத்தவங்கள வச்சு பிளான் போட்டுட்டீங்க, சரியாக இருக்கா, இந்த 5ஐயும் சரி பார்த்து கொடுக்குறது. உங்கள் பிளானை நாங்கள் பிரிண்ட் எடுத்துருவோம், அதில் கரெக்ஷன்ஸை போட்டு முன்னையும் குழியெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம். 2000 மட்டும் ஃபீஸ் வாங்குகிறோம். லேண்டு கன்சல்டேஷன்னா 1000 rupees வாங்குகிறோம். பில்டிங் வாஸ்து பார்க்குறது தனியாக, அது எந்த ஊர் பொறுத்து இருக்கும், அல்லது அதையுமே நீங்கள் பிளான் அனுப்பலாம். இது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பொருந்துறது. இது மாதிரி பார்க்குறது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி. இது எல்லாம் சேர்த்து பார்க்குறதா இருந்தால் உங்கள் ஊரில் யாராச்சும் நல்ல இன்ஜினியரோ கான்ட்ராக்டரோ யாராச்சும் ஒருத்தவங்க இது மாதிரி பார்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அதன்படி செயல்படுங்க. தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.